தொடர்வது தேவாதி தேவனை குறித்து பிசாசு கூறும் சாட்சி. பிரியமானவர்களே, புராண கதைகளிலும் சில திரைப்படங்களிலும் சில சமயங்களில் சிறு குழந்தைகளை பயமுறுத்தவும் சொல்லப்படும் பிசாசு சாத்தான் எனப்படுபவன் உண்மையிலே இருக்கின்றானா அல்லது அவையெல்லாம் ஒரு கட்டுக்கதைதானா என்றெல்லாம் சிறியவர்கள் மட்டுமல்லாது பெரியவர்கள் மனதிலும் பல நேரங்களில் சந்தேகங்கள் ஏற்படுவதுண்டு. இதை குறித்து வேத புத்தகத்தில் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி திரிகிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடியே லூசிபர் எனப்படும் பிசாசுகளின் தலைவன் இன்றும் மக்களை தன் மாய வலையில் விழ வைத்து நரகத்திற்கு நேராக கொண்டு செல்ல என்னென்ன காரியங்களை செய்கிறான் என்று பிசாசு பிடித்த சில மனிதர்கள் மூலமாக கூற கேட்கலாம். பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி திரிகிறான். ஜாக்கிரதையாயிருங்கள். நான் லூசிபர். நான் இந்த இயேசுவை ஆளுகை செய்யணும். அவர் படைத்த மனித குலத்தை என் பக்கமா நான் திருப்பணும். அதுக்காகத்தான் நான் என்னோட சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு நான் வந்திருக்கேன். இந்த உலக மக்கள் சந்தோஷமான பரலோகத்துல நான் பிரவேசிக்க ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டேன். அவரால் தான் நான் பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். மீண்டும் நான் என்னோட இடத்தை பிடிக்கணும். அதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் முடிய போகுது. உங்களோட போதகர் திரும்ப வர போறாரு. ஒரு பெரிய வெளிச்சத்தை போட வர்றாரு. அதுக்குள்ளாக நான் மனுஷங்கள பாவத்தின விழ வைக்கணும். ஐயோ, என்னோட நேரம் முடிய போது. Come back and come back here. Yeah. Look at. La puissance du nom de Jésus-Christ. L'autorité du nom de Jésus libérée. என்னோட பேர் பி. இந்த மனுஷர்களை ஒழிக்கத்தான் நான் நரகத்திலிருந்து வந்திருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து பலருங்க வந்திருக்கோம். மனுஷர்களை அழிக்கவே நாங்க புறப்பட்டு வந்திருக்கோம். நாங்க இந்த மனுஷங்களை அப்படியே பின்தொடருவோம். பாவத்துல உழ வைக்கிற வரைக்கும் பொறுமையா பின்தொடருவோம். அவங்க பாவத்துல விழுற அந்த நேரத்துல அப்படியே உள்ள புகுந்துருவோம். ஒருவன் பாவம் செய்யும் போது அவனை படைத்த தேவனை குற்றப்படுத்துறான். அவரை வேதனைப்படுத்துறான். அப்போதான் நாங்க ஈஸியா அவன் உள்ள புகுந்துருவோம். நாங்க என்னென்ன விதத்துலாம் உள்ள நுழையிறங்க? கோபம், எரிச்சல், கொலை, கொள்ள, விபச்சாரம் போன்ற பாவத்துக்குள்ளாக மனுஷனை அடிமையாக்கி விடுவோம். பிடு பாவம் செஞ்சாலும் அது பாவன்னு உணராத இந்த இருதயத்தை அவனுக்குள்ள உருவாக்கிடுவோம் ஈஸியா. நாங்க உலகம் எல்லாம் சுற்றி திரியிறோம். எனக்கு உங்ககிட்ட பேச நேரவே கிடையாது. என்ன டார்ச்சர் பண்ணாத சொல்லிருக்கேன். எனக்கு கேள்வி கேட்கறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? Fire in the name of Jesus Christ. Holy Ghost, fire in the name of Jesus Christ. The name of Jesus Christ. Come out, you demon. Out! Out in the name of Jesus Christ. Fire in the name of Jesus. Fire in the name of Jesus Christ. Fire in the name of Jesus Christ. Fire!
Jesus Christ. Fire in the name of Jesus Christ. No hiding place. You cannot go beyond the word of God. Come back. Come back here in the name of Jesus Christ. Come. Are you still ready to fight? Stop and come back in the name of Jesus Christ. எனக்கு உன்கிட்ட நான் பேச நேரம் கிடையாது. ஆனா உன்னுடைய கடவுள் இஸ்ரவேலர்ல பரிசுத்தமானவர். அதுக்காக நாங்க பயப்படுவோமா? குடும்பங்களை அழிப்போம், அவர்களையும் எங்களோட சேர்த்து அந்த எரியும் நரகத்துக்குள்ள கொண்டு செல்வதுதான் எங்களுடைய முக்கியமான வேலை. எங்க கைக்கு தப்புனா அவன் இயேசுவோட பிள்ளையா தான் இருக்கணும். அப்பதான் எங்க கைக்கு தப்பு முடியும். நாங்க விடுவோமா? நியாயத்திற்கு முன்னால அனைவரும் எங்க பக்கம் இழுக்கணும். ஏன்னா உங்களுடைய தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம். அவருடைய இரக்கத்தை மக்கள் அறிந்து கொள்ளும் முன்னால நாங்க எங்க வலையில சிக்க வச்சிருவோம். Come back here. Holy Ghost, fire in the name of Jesus Christ. Fire! பிரியமானவர்களே, யாக்கோபு 4:7 கூறப்பட்டுள்ளபடி பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான்.